தெய்வலோகம் வந்து விட்டோம். தேவேந்திர மன்னன் சிமாதானத்தில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. அப்படி இருந்தால் சரணம் வாங்கி போனத்தான் நம்ம உயிரை காப்பாற்றுவாரு. சரின்னு சாமி. மல்லிகை முல்லிகை மனோரஞ்சனம் என்ற மலர்த்தாது புதுமைகளை கைது வந்து பன்னிரால் பாதமலைக்கு பட்டால் நிறுவனத்தை உங்க பாதத்தை படுத்திருக்கிறேன் சாமி. என்னுடைய பாதம் படிதவரியாய் இன்றைக்கு நீரோடு காலமாக சேமமா வாழ்ந்திருப்பீர். இருந்தாலும் என்னிடம் வந்த விவரம் அல்ல. நீங்கள் யாரே எதற்காக வந்திருக்கிறேன் என்று என்னிடம் தெளிவாக சொல்ல வேண்டும். சாமி, என்னை காக்கிறேன் என்று ஒரு சத்தியம் கொடுங்கள். யாரு என்னென்று சொல்லுகிறேன். ஐயரே, சத்தியமெல்லாம் வேண்டாம். சரி, என்னிடம் வந்து விட்டாய். என்ன வேணும் என்றால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். அப்படியா? சாமி, என் உயிரோ போகும்போது தெரிகிறது. என் உயிரை காப்பது என்று ஒரு சத்தியம் கொடுங்கள். பின்னால் சொல்லுகிறேன். உங்களுடைய உயிரை காப்பேன் என்று சத்தியம் தர வேண்டும். சத்தியம் தர மாட்டேன் யாருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன ஆபத்து, எப்பேற்பட்ட ஆபத்தானாலும் நான் காப்பது இருப்பதற்கு முன்பதாக நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள். அப்படியா? சாமி, என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன், என்ன விதம், ஏன் உயிர், அதாவது வந்து என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து காப்பாத்து என்று கூக்குரலிட்டு வந்திருக்கிறாய். என்ன காரணம், எதற்காக வந்திருக்கிறாய்? அப்படியா? சாமி, சாமிக்கு பகையாகி நான் அதாவது 27 தேவிமார்களை திருமணம் செய்து 24 தேவிமார்கள் மாண்டு மடிந்து வைகுண்டம் சேர்ந்து விட்டன. இருப்பதோ லலிதா, லலிதா, குமலி என்று சொல்லக்கூடிய 3 தேவிமார்கள் இருக்கிறார்கள். அந்த மூவருக்கும் குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை. அப்பொழுது நான் ஆகாய ரதமேறி தெய்வ
என்று உங்களை பார்த்துவிட்டு ஈசனிடம் சென்று குழந்தை வரத்துக்காக போலாம் என்று வந்தேன். அப்படி வரும் பொழுது எனக்கு தண்ணி தாகம் உண்டாகிவிட்டது. பழக்கமானது வாயு மிளகு ஏலரிசி வாசமில்ல ஜாதி பத்திரி தான் வாயிலை போட்டு ரதமேறி ரதம் ஓட்டுவது என்னோட பழக்கம். அப்பொழுது மயக்கமாகிவிட்டது. அப்பொழுது ஆகாயம் மீதி மார்க்கமாக மேல ஆகாயத்துல வரும் பொழுது தண்ணி தாகம் அதிகம் உண்டாச்சு. உண்டாகும் பொழுது என்னால தாக்கட்ட முடியவில்லை. நான் ஆகாயத்துல இருந்து இந்த தாமிரத்தை ஏதாவது கானகத்தை வழியாக துப்பி விடலாம் என்று சொல்லி, ஆனா கானகத்தை வழியை துப்பவில்லை. என் மனைவி முந்தானில புடி என்று சொல்லி துப்பி விட்டு என் மனைவி முந்தானி ஆனது நழுவி அது கானகத்திலே போய் விழுந்து விட்டதா. கானகத்திலே தான் துப்பினே. அப்பொழுது பாண்டவர்களுக்கும் அதாவது நாட்டினுடைய குடி மக்களுக்கும் குடி வடைகளுக்கும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணன் பரந்தாமன் வைகுண்ட வாசகன் ஆத்தாங்கரையில கரங்களை ஏந்தி கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்தாரா. நான் துப்பிய தாம்பரமானது சாமி கரந்தனிலே விழுந்து விட்டதா. பகவான் கரந்தனிலே பகவானுக்கு கோபமாகி இந்த தாம்பலத்தை துப்புனவை உயிரோடு இருக்கக்கூடாது, அண்ணவனது சிரமமானது என் காலில் படி வேண்டும் என்று சொல்லி சாமிக்கு கோபமாகி சக்கரத்தை அனுப்பி விட்டிருக்கிறாரா. சக்கரம் என் சிரத்தை அறுப்பதற்கு வருது சாமி, என்னை காரியங்கள் சாமி. ஆனால் எதிர்வா மன்னனே, பகவான் உலகத்தை அழைக்கும் ஓரடி ஈரடியாக உலகளந்த மாயவன் அவர் கரத்திலே எந்த தமிழத்தை உந்து விட்டாய். அவரால அவருடைய சுழல் சக்கரமானது அவர் யாரும் சிரத்தையும் கொய்யாமல் விடாது. ஒருபோதும் அவர் மீது கோபம் கொண்டு வந்திருக்கிறார். ஒருபோதும் நாங்கள் காப்பாற்ற முடியாது. இதோடு இப்பொழுதே சத்தியலோகம் சென்று பாருங்கள். சத்தியலோகம் சென்றார். சதுரமுகம் பிடித்த பிரம்மதேவராய் இருக்கிறார். நான் தேவேந்திரன். மாதம் உம்மாரி மழை பொழிவதும் பயிர் பச்சைகள் வாடாமல் இருப்பதுதான் என்னுடைய வேலை. ஒருபோது உன்னை காப்பாற்ற முடியாது. சீக்கிரமாக சென்று சத்தியலோகம் சென்று பாருங்கள். ஐயோ
பகவான் என்றா ஆ, சத்திரோகம் வந்து விட்டோம். ஆமா ஆமா சதுரமுகம் படைத்த பிரம்மதேவ சமாதானத்தில் இருக்கிறாரா பாரு. ஆமாங்க. ஓ இருக்கிறாருங்க சத்தியலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய சதுரமுகம் படைத்த பிரம்மதேவ கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. சாமி ஆஹா யாரு? ஐயனுக்கு சரினா சரின சாமி சாமி